மேதாவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது கம்ப ராமாயணத்தை பற்றிய சில குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இந்த காணொளி போட்டித் தேர்வுகளுக்கு ஆயத்தமாகக்கூடியவங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, இன்னும் காலேஜ் டிஆர்பி, இன்னும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இந்த காணொளி இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்முடைய மேதாவி சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் காணொளிக்குள்ளே போகலாம் வாங்க. கம்ப ராமாயணத்தை இயற்றிய நம்முடைய கம்பர் சோழ நாட்டில் திருவழுந்தூர் என்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய காலம் எதுன்னு பார்த்தாச்சுன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இவர் கம்பராமாயணம் எழுதியிருக்காரு. அதோட வேறு நூல்களும் கொஞ்சம் எழுதியிருக்காரு. ஏர் 70, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி. இன்னும் இவருடைய இந்த ராமாயணத்தை பங்குனி உத்திர நாளில் திருவரங்கத்தில் அரங்கேற்றார். பங்குனி உத்திர நாளில் திருவரங்கத்தில் தான் தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேற்றார். முதல்ல இவர் அந்த நூலுக்கு போட்ட பெயர் ராம அவதாரம். கம்பர் இயற்றியதுனால கம்ப ராமாயணம்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அந்த கம்ப ராமாயணம் முழுவதுமே விருத்தப்பா என்கின்ற ஒரு பா வகையில் முழுவதும் பாடியிருக்காரு. அதனால தான் கம்பரை விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று சொல்லுவாங்க. இந்த ராமாயணம் அந்த நூல் முழுவதையுமே கம்பர் 15 நாள்களில் பாடியிருக்காராம். உண்மையிலே இது ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதாவது குறைந்த பாடல்களை கொண்டது அல்ல. அதாவது 10,500 பாடல்கள், 6 காண்டம். அந்த இதில் 10,500 பாடல்கள் பாடியிருக்காரு. இந்த இவ்வளோ பாடல்களையுமே 15 நாட்களில் பாடி முடிச்சிட்டாராம். உண்மையிலேயே கம்பர் அதில் சிறப்பு வாய்ந்தவர் தான். அடுத்து இந்த கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு பார்த்தாச்சுன்னா சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல் உண்மையிலே அந்த சடையப்ப வள்ளலை தன்னை ஆதரித்தார் என்பதற்காக 1000 பாடல்களுக்கு ஒரு முறை அந்த ராமாயணத்தில் அவரை புகழ்ந்து பாடியிருக்கார். குறிப்பாக ராமன் முடிசூட்டு விழாவில் சடையன் மரபினோரால் எடுத்து கொடுக்கப்பட்ட மணிமுடியை தான் ராமன் புனைந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகாக கூறியிருப்பார். இந்த செய்தியை கம்பர் இயற்றிய அந்த ராமாயணத்தில் அழகாக சொல்லியிருப்பார். அதாவது விரிகடல் உலகம் ஏத்தும் வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி என்று அந்த சடையப்ப வள்ளலை சிறப்பாக புகழ்ந்திருப்பார். இன்னும் சொல்ல போனால் இந்த ராமாயணம் வடமொழியில் எழுதிய வால்மீகியினுடைய அந்த ராமாயணத்தை பின்பற்றி தான் கம்பர் எழுதுகிறாரு. அப்படி எழுதினாலும் தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றவாறு பல மாற்றங்களை செய்து தான் எழுதியிருக்கார். அதிலும் குறிப்பாக அந்த வடமொழி பெயர்களை எல்லாம் உண்மையிலே சிறப்பாக தமிழ் படுத்தியிருப்பார். அது ஒரு கம்பர் செய்த ஒரு நல்லதொரு சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் பல்வேறுபட்ட மாற்றங்கள் நம்முடைய தமிழ் பண்பாடுக்கு ஏற்றவாறு பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த வால்மீகி ராமாயணத்தில் திருமணத்திற்கு முன்பாக ராமன் சீதையினுடைய அந்த திருமணத்திற்கு முன்பாக 2 பேருமே சந்தித்ததே கிடையாது. அப்படி தான் வால்மீகி ராமாயணத்தில் வரும். ஆனால் கம்பர் என்ன பண்ணியிருப்பாருங்கன்னா திருமணத்திற்கு முன்பாகவே ராமனும் சீதையும் ஒருவருக்கொருவர் பார்த்தாங்களாம். அது அழகா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்
என்று சொல்லியிருப்பார். உண்மையிலே இந்த வரிகள் அருமையான வரிகள். டிஆர்பி தேர்வுலையும் இந்த மாதிரி உள்ள பாடல் வரிகளை கொடுத்து கேட்கலாம். அதே போல் வால்மீகி ராமாயணத்தில் வாலி இறந்த பின்பு அவனுடைய மனைவி தாரை சுக்ரீவன் மனைவியாக்கி கொள்வதாக வரும். ஆனால் நம்முடைய கம்பன் காவியத்தில் கணவனை இழந்த அந்த தாரை விதவையாகவே காட்டியிருப்பார். உண்மையிலே அதுவும் ஒரு தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்றவாறு கூறியிருப்பார், சிறப்பாக இருக்கும். அதே போல் சீதையை ராவணன் கவர்ந்து செல்கின்ற அந்த நிகழ்வை சீதை அந்த பர்ணசாலையுடன் ராவணன் தூக்கி சென்றான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுவும் நம்முடைய தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருப்பார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த இராமாயண நூல் கம்பர் கிபி 12ஆம் நூற்றாண்டில் எழுதியிருப்பார். ஆனாலும் இந்த இராமாயண கதையை பற்றிய குறிப்புகள் சங்க காலத்திலே இருந்திருக்கு. புறநானூறு அதே போல் அகநானூறு இந்த 2 நூல்கள்லையுமே அந்த இராமாயண அந்த தொன்ம கதை குறிப்பு இருக்குது. அதே போல் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படக்கூடிய சிலப்பதிகாரத்தில் கவுந்தி அடிகள் கோவலனிடம் கூறும்போது அந்த இராமாயண தொன்ம கதை இருக்குது. அதே போல் அந்த ஆய்ச்சியர் குரவையில் அந்த இராமாயண தொன்ம கதை வரும். அதே போல் ஆழ்வார்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்மாழ்வார் சொல்லும்போது கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் ஆண்டாள் அவங்க இந்த ராமபிரானை சொல்லும்போது சினத்தால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் இன்னும் ஒருபடி மேலே குலசேகர ஆழ்வாரை சொல்லும்போது அவரை ராமாயண ஆழ்வார்னே சொல்லுவாங்க. டிஆர்பி தேர்வுகளில் கேட்கப்படலாம். ராமாயண ஆழ்வார் என்று சொல்லக்கூடியவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் குலசேகர ஆழ்வார். இப்போ நம்ம பார்த்த குறிப்புகளிலிருந்து கிபி 12ஆம் நூற்றாண்டில் கம்பர் பாடுவதற்கு முன்பாகவே அந்த இராமாயண அந்த கதை வழக்கு இருந்திருக்குது. அது சங்ககாலம் தொடங்கி ஆழ்வார்கள் காலகட்டத்திலும் நம்ம பார்க்குறோம். அதே போல் பிற்காலத்தில் சீர்காழி அருணாச்சல கவிராயர் ராம நாடக கீர்த்தனை அப்படி என்ன பண்ணியிருக்காரு, பாடியிருக்காரு. அதுவும் ஒரு சிறப்பு. அதே போல் இந்த கம்பராமாயணத்திற்கு ஒரு சிறப்பான உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தா வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார். இவருடைய உரை தான் சிறப்பான உரை என்று கருதப்படுது. இவ்வளவு நேரமாக நாம் இந்த காணொளியில் பார்த்ததிலிருந்து தேர்வு கண்ணோட்டத்தில் எந்த மாதிரியெல்லாம் கேட்கலான்னா, கம்பர் முதல்ல அந்த நூலுக்கு எவ்வாறு பெயர் சூட்டினார், அதாவது ராம அவதாரம். அதே போல் இந்த கம்பர் அரங்கேற்றிய இடம், ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் திருவரங்கம். இந்த கம்பருடைய ஊர் எதுன்னு பார்த்தாச்சுன்னா திருவளந்தூர். அதே போல் அவருடைய காலம் கிபி 12. கம்பரை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டால் சடையப்ப வள்ளல். அதே போல் அந்த சடையப்ப வள்ளலை 1000 பாடல்களுக்கு ஒரு முறை புகழ்ந்து பாடியிருப்பார். கம்பருடைய பிற நூல்கள் ஏர் 70, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி. அதே போல் இந்த கம்பராமாயணம் எந்த வகை பாவால் ஆனது என்று கேட்டால் விருத்தப்பா. இந்த பாடல்களை எத்தனை நாளில் பாடி முடித்தார் அப்படின்னு கேட்டால் 15 நாட்கள். மொத்தம் 10,500 பாடல்கள், 6 காண்டம். அதே போல் அந்த கம்பர் செய்த மாற்றங்கள் நம்முடைய தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றவாறு கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணியிருப்பார். அதுவும் கேட்கப்படலாம். அதே போல் இந்த இராமாயண கதை எங்கெல்லாம் எந்த இலக்கியங்கள்லாம்
அதனை பற்றிய குறிப்புகள் இருக்குதுன்னு கேட்கப்படலாம். அகநானூரில் இருக்குது, புறநானூறு, சிலப்பதிகாரத்தில் இருக்குது, நம்மாழ்வார் பாடலில், அதே போல் ஆண்டாளுடைய பாடலில், இன்னும் பிற்காலத்தில் அருணாச்சல கவிராயர் ராம நாடக கீர்த்தனை என்று பாடியிருக்காரு. அதே போல் இந்த சிறந்த உரை யாருடையதுன்னு கேட்டால் கோபால கிருஷ்ணமாச்சாரியார். உண்மையிலேயே இந்த காணொளி உங்கள் பார்த்த அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இன்னும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேதாவி சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போந்தான் இனி இதே போல் போடக்கூடிய காணொளிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.